சோதர ஆண்டவரே, சோதரன் கர்த்தாவே, பிதா குமார பரிசுத்தாவே, ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஏசப்பா, எப்பொழுதும் நான் ஒரு தலைப்பில் ஆண்டவரே ஏசப்பா உங்களை பற்றி தியானிப்பதற்கு எனக்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆண்டவரே ஏசப்பா, இறங்கியமைக்கு நன்றி. ஆண்டவரே ஏசப்பா, கிமு 700 ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருப்பதாவது, ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6 இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டவரே, இது வரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி அவர்கள் கிமு 700வது வருஷத்திலே அதை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆகையால் இயேசு தான் இந்த உலகத்தை படைத்தவர். இயேசு தான் இது ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்க முடியாது. இது ஆண்டவரை தியானித்து கல்வியறிவு மூலமாக கடவுளை காண முடியாது. அவரை உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினால் மட்டுமே இதை கண்டுகொள்ள முடியும். அவர் நிச்சயமாக வருவார். இந்த உலகம் முடிவு பெறும். தேவன் ஒருவர்தான். ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் மனித குலம் முழுவதும் பாவத்துக்குள்ளானது. மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்கவே தேவன் மனுஷ அவதாரம் எடுத்தார். தேவன் சாக முடியாது. ஆகையால் தான் தேவன் அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரம் மனிதனுடைய செயல்பாட்டின்படியே நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் அவதாரத்தின் அடிப்படையில் பிதாவே என்று கூறுகிறார். தேவனுக்கு உருவம் கிடையாது. அவர் உருவத்தின் அடிப்படையில் வெளிப்பட்டதால் தான் அந்த அவதார புருஷனுக்கு இயேசு என்று பெயர். தேவகுமாரன் ஒரு பரிசுத்த சக்தி சந்ததியில் வர வேண்டும் என்பதற்காக தான் ஆபிரகாம் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி தெரிவு செய்யப்பட்டது. அதுதான் யூதர்களின் சந்ததி. தேவனுக்கு உருவ வழிபாடு கூடாது. அப்படியே இயேசுவையும் கூட உருவ வழிபாடு செய்வது கூடாது. அது ஒரு பாவம். மனிதனின் பாவங்களை போக்க இறைவன் மனிதனாக வெளிப்பட்டார். அன்று மனிதனை மீட்கும்படியாக வந்தவர் இன்று மனிதனை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். இந்த இயேசுவை சந்திக்க நாம் தயாராகும் என்று ஏற்றுக்கொள்வோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்போம். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இப்பொழுது உலகத்தில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டு வந்தீர்களானால் கொடூரமான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது கடைசி காலத்தின் அடையாளங்களாக இருக்கின்றன. பொதுவாக நீங்கள் பார்த்தால் இப்பொழுது ஜெர்மனி, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகள், கனடா போன்ற நாடுகளில் அதிக பயங்கர பனிப்பொழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சில நாடுகளில் எரிமலை வெடித்து எரிமலை குழம்பு மக்கள் வைக்கும் பகுதிக்கு வருகிறது. எரிமலை குழம்பு அட்லாண்டிக் பகுதியில், ஆர்டிக் பகுதியில் எரிமலை குழம்புகள் வெடித்து நிறைய பனிப்பாறைகளும் உருகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சோமாலியா, இந்தியா போன்ற நாடுகளில் வெள்ளப்பெருக்கு, கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நம்ம இப்பொழுது தற்சமயம் பார்த்தோம், சென்னையில் கூட கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தது. இந்த வெள்ளப்பெருக்கு எங்கு பார்த்தாலும் வெள்ளப்பெருக்குகள் அதிகமாக இருக்கிறது. இவையெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். புயல், மழை போன்ற கொடூரமான எங்கே பார்த்தாலும் நடந்துபட்டு கொண்டிருக்குது. பைபிளில் சொல்லப்பட்ட போல கொரோனா என்ற ஒரு கொள்ளை நோய் வந்து தேசத்தை, உலகத்தையே புரட்டி போட்டது. அது உங்களுக்கு தெரியும். அதேபோல் ஒரு முறை நைல் நதி இரத்தமாக மாறியது. சீனாவிலும் கடுமையான நிலநடுக்கம். நீங்கள் பார்த்தீர்கள், இது துருக்கியில் கடுமையான நிலநடுக்கமும் பெரிய பெரும் வெள்ளமும் வந்தது. நிலநடுக்கத்திற்கு ஏகப்பட்ட பேர் இறந்து போனார்கள். இப்பொழுது யூதருக்கும் இஸ்லாமியர்களிடையே ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இஸ்ரேலுக்கு தேசத்துக்கும் பக்கத்தில் காசாவிற்கு நடக்கும் போரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய போர். இப்பொழுது அந்த டெம்பிள் மவுண்ட் என்ற இடத்தில் இருக்கும் அந்த மசூதிக்காக நடத்தப்படுகின்றது ஒரு போர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவை எல்லாமே கடைசி காலத்தின் அடையாளங்கள். இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகை சீக்கிரம் என்று காட்டுகிறது. இறையாட்சி நெருங்கிய காலம். அத்திமரம் துளிர்விட்டது. அத்திமரம் துளிர்விட்டது அது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1948 மே மாதம் 14ஆம் தேதி இந்த இஸ்ரேல் தேசம் ஒரு சுதந்திர நாடாக ஆனது. இஸ்ரேல் தேசம் என்பதுதான் அத்திமரம். அத்திமரம் துளிர்விட்டது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார் என்பதற்கான ஒரு அடையாளம் அது. இயேசு கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுக்கு முன்பாக 1840 தொழில் என்பதை தெளிவாக திட்டவட்டாக தெரிந்து வைத்துள்ளார். அவர் இறைவனாக இருக்கக்கூடியவர். அவரே முக்காலமும் அறிந்து இறைவனவர். 1000 வருட அரசாட்சியை முன்குறிப்பவரும் அவரே.
அது பைபிளில் உள்ளது. அத்திமரத்திலிருந்து உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். இது மத்தேயு நற்செய்தி 24:32. அவ்வாறே இவற்றையெல்லாம் மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 24:23 இதையெல்லாம் நிறைவேறலாம். அதன்படி இப்போது பார்த்தால் நமது கடைசி காலத்திற்கான நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள், நடக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ஒன்று, உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கப்படலாம். அந்திகிறிஸ்து, இரண்டாவது அந்திகிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காலம் வரலாம். அதே அந்திகிறிஸ்து மூன்றாவது கோயிலை கட்டி கொடுக்க அவன் முயற்சி செய்யலாம். பல பேரழிவுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக யூப்ரட்டிஸ் நதி வறண்டு போகக்கூடிய 80% வறண்டு விட்டது. இப்போ அது முழுவதுமாக வறண்டு போகக்கூடிய காலம் வரலாம். இப்போது எந்திர மனிதர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக மாறிக்கொண்டே இருக்குது. எந்திர மனிதர்கள் இப்பொழுது அதாவது சொல்லப்பட்ட மாதிரி வெளிப்படுத்த விஷயத்தில் சொல்லிய போது, அதாவது அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று, அதே போல் ஒரு எந்திரத்திற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் எந்திர மனிதர்கள் பேசுவதையும் நீங்கள் காண முடியும். எந்திர மனிதர்கள் ஒரு மனிதனை தாக்கி, ஜெர்மனியில் ஒரு சம்பவம், ஒரு கார் கம்பெனியில் ஒரு மனிதனை தாக்கி கொலை செய்து நீங்கள் அறிக்கலாம். அதே மாதிரி ஒரு எந்திர மனிதனை கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் எதிர்காலத்தில் மனிதர்களை கொள்வீர்கள், அது அவர்கள் நீங்கள் நடந்து கொள்வதை பொறுத்து என்றது பதில் சொல்லியிருக்கிறது. ஆகைய தொடக்கம் முடியும் நானே என்று சொல்லும் இறைவன் உலகத்தை படைப்பதற்கு முடிவுக்குள் மட்டும் அதுபோல நாம் ஒரு தொடக்கத்தில் இருக்கிறோம். இப்போதே உலகம் அழிவுக்கூடிய காரணங்கள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மக்கிப்போன எலும்புகள் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் இந்த ஒரு மூன்றாவது ஆலயம் கட்டப்படுவது, நீங்கள் அந்த விஷயம் எப்போ நடப்பது என்று நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நினையாத நேரத்தில் வருவார். நாள், தேதி, வருகை என்பது யாருக்கும் தெரியாது. அது பிதா ஒருவருக்கு தான் தெரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் முறங்கி கொண்டிருக்கக்கூடிய காலமாக கூட இருக்கலாம். பல இடங்களில் அவர் ஒளிமலை மத்தேயு 24:3 அவரிடம் சீடர்கள் வந்து சொல்கிறார். அவர் ஒளிமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீடர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவர் அப்பொழுது மத்தேயு 6 சொல்கிறார், 24:6, யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அதேபோல் மத்தேயு 24:7, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவையெல்லாம் வேதனைகளுக்கு 8வது ஆரம்பம். அதேபோல் மார்க்கு சுவிசேஷத்தில் மார்க்கு 10 சகல ஜாதிகளுக்கும் முந்தி பிரசங்கப்பட வேண்டும். 10:12 அன்றியும் சகோதரனையும் தகப்பன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். அதில் 10:13 என் நாமத்து நிமித்தம் எல்லோராலும் பாதிக்கப்படுவீர்கள், முடிவு பருந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதில் 10:15 சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 10 வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்கு இறங்காமலும் தன் வீட்டில் எதையாக எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். அதுபோல் 16 சொல்லப்பட்டிருக்கிறது, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்ப இருக்க கடவன். 17 அந்நாட்கள் கற்பவர்களுக்கும் பால் கொடுவர்களுக்கும் ஐயோ. 18 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்தில் அது சம்பவிப்பார்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். 10:19 சொல்லப்பட்டிருக்கு, ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்ததும் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரம் அந்நாட்களில் உண்டாயிருக்கின்றார். அதுக்கடுத்து நம்ம லூக்கா 20 பார்த்தோம். 21 எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபத்தில் அறியுங்கள். அதில் 21 அப்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களுக்கு நகரத்தில் பிரவேசிக்கமாக இருக்கவும் கடவர் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
அது 15-23 அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்துக்கு பின் வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது 24 சொல்லப்பட்டிருக்குது. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிற ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். அதுவே 1 தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 13 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. 14 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். 15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மற்றும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடையாதவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 16 சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17 சொல்லப்பட்ட பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்கள் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமாக எப்பொழுதும் கர்த்தர் கூட இருப்போம். அதேபோல் 2 தெசலோனிக்கேயர் 1 சொல்லப்பட்டிருக்கு. 1:8 கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அதே 1:9 அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராக நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசப்படினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கராக அவர் வரும்போது அதில் 10 கூறப்படுது. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை புரிஞ்ச மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். 1 தீமோத்தேயு 4:13 நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அதே 4:14 மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்கதரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தையை பற்றி அசதியாகிறாதே. அதே 2 தீமோத்தேயு 3:17 நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகலையும் அவருடைய ராஜ்யத்தின் சாட்சியை வைத்து கட்டளையிடுகிறதாவது என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அது சகாரியா 14 இதோ சகாரியா 14:1 இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். 2 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையடிக்கப்படும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அனுப்பப்பட போவதில்லை. அதில் 3 கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த நாள் ஜாதிகளோடு போராடுவார். பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவுமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவுமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு அத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடிப்போவீர்கள். என் தேவனாய கர்த்தர் வருவார், தேவரீர் எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அது 6 அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசம் ஒருவேளை மப்புமாக இருக்கும். அதில் 7 ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனால் சாயங்காலத்தை வெளிச்சம் உண்டாகும். அதில் 8 அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கு இருக்கும். அதில் 9 அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவாக இருப்பார். அதனால் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாக இருக்கும். இப்படியாக கர்த்தர் அவருக்கு வரும் கடைசி காலத்தை பற்றி நிறைய வசனங்கள் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றை நாம் தியானித்து நாம் பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை 2 தீமோத்தேயு 3 சொன்னது 2 தீமோத்தேயு 4:7 சொன்னது போல நல்ல போராட்டத்தை போரினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுபோல் நாமளும் நம்முடைய நல்ல ஒரு போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கடைசி கால செய்யக்கூடிய ஒரு விசுவாசமான காரியமாகும். இப்படியாக சொல்லி இந்த இதை தியானிப்பதை இயேசு நாமத்தினால ஆண்டவரே சப்பா இதை தியானிக்க எனக்கு உதவி செய்திருக்க வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ்.